ஐயோ தயவு செய்து சிஸ்டர் உங்க கால்ல விழுகிறேன். தயவு செய்து அவளை வந்து எனக்கு சேர்த்து வைங்க, அது போதும். ஒரு பொண்ணு இருக்கா, ரொம்ப நல்ல பொண்ணு. அது பார்த்து பேசி பழகுங்க, அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கோங்க. சிஸ்டர் ஏற்கனவே என் வாழ்க்கைய பாதாள சாக்கடையில தள்ளிட்டீங்க. இப்போ இனி என்ன பண்ண போறீங்க? இன்னொரு பொண்ணை காமிச்சு சொறி சரங்க வந்து எங்கன்னு தெரிய வைக்க போறீங்களா? ஹலோ கார்த்தி, நான் தான் ஜெயந்தாரா. எங்கே இருக்கீங்க? இல்லை உங்களை வந்து நான் மீட் பண்ணோம். இல்லை அப்படி இல்லை, சாரி என் சைடில் சாரி. ஆக்சுவலி இது கண்டென்ட் நினச்சி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உண்மையான லவ் பண்ணியிருக்கீங்க எல்லாமே. இல்லை அப்படிலாம் இல்லை. நீங்கள் வாங்கலேன், உங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லணும். உங்கள் வீட்டு பக்கத்தில் தான் நான் நிற்கிறேன், கொஞ்சம் வெளியே வாங்கலேன். வாங்க ப்ளீஸ், கெஞ்சுறேன். வாங்க நான் வெயிட் பண்ணுறேன். சொல்லுங்க சிஸ்டர். வாங்க. இல்லை அன்னைக்கு நடந்தது ஏதோ மறந்துக்கல, கனவு மாதிரி நினச்சி மறந்துருங்க. சால்ட்டா அப்படி சொல்கிறீங்களே. ஊரறிய உலகமே, ஊரறிய பார்த்தாலும் பரவாயில்ல, நாங்கள் மீடியாவில் போட்டு உலகமே பார்த்துச்சு. மறந்துருன்னு அசால்ட்டாக சொல்கிறீங்க. சரி, இதை நான் மறந்தா எனக்கு என்ன? எனக்கு அடுத்த லைஃப் என்ன? ஆக்சுவலினா உங்களோட லவ் திவ்யா மேலே, திவ்யாவோட லவ் உங்கள் மேலே இல்லை பார்த்து நானே இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். நான் மட்டும் இல்லை, உலகம் ஃபுல்லாக இம்ப்ரெஸ் ஆகிடுச்சு. இருந்தாலும் இந்த உலகம் ஃபுல்லாக உங்களோட லவ் அவ்வளோ பேசிடுச்சா, நானும் அதில் மெல்ட் ஆகிட்டேன். அதான் உங்களே சேர்த்து வச்சேன். ஆனால் இந்த மாதிரி நடக்கும் நான் எதிர்பார்க்கல. நீங்கள் பேசாம மறந்துருங்க திவ்யா. ஐயோ தயவு செய்து சிஸ்டர் உங்க கால்ல விழுகிறேன். அதெல்லாம் பண்ண வேண்டாம். தயவு செய்து அவளை வந்து எனக்கு சேர்த்து வைங்க, அது போதும். எனக்கு வேற பொண்ணோ எதுவுமே வேண்டாம். அவளா என் ரத்தமே திவ்யான்னு சொல்லிக்கிட்டே ஓடுது. என்னால முடியல. கார்த்தி, நான் சொன்னது கொஞ்சம் கேளுங்க. ஒன்னே ஒன்று சொல்லட்டுமா சிஸ்டர்? வாய் நிறக்க உங்களை சிஸ்டர்னு கூப்பிட்டேன். சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு, என்னால முடியல. நான் இன்னொரு ஆப்ஷன் வச்சிருக்கேன், உங்க நல்லதுக்கு தான். நான் கெட்டதை நினைப்பேனா? பெஸ்ட் ஆப்ஷன் அது மட்டும் நீங்க ஒத்துக்கோங்களேன். சொல்லுங்க, என்னன்னு சொல்லுங்க. ஒரு பொண்ணு இருக்கா, ரொம்ப நல்ல பொண்ணு. அது பார்த்து பேசி பழகுங்க, அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கோங்க. சிஸ்டர் ஏற்கனவே என் வாழ்க்கைய பாதாள சாக்கடையில தள்ளிட்டீங்க. இப்போ இனி என்ன பண்ண போறீங்க? இன்னொரு பொண்ணை காமிச்சு சொறி சரங்க வந்து எங்கன்னு தெரிய வைக்க போறீங்களா? இந்த நடமாடுறது பிடிக்கலையா? என்ன சிஸ்டர், நான் என்ன வந்து கொடியில மாற்ற துணியா அங்க காயல அப்படின்னா அங்கிட்டு போட இங்கிட்டு போட? வாழ்க்கையில விளையாட்டா? அப்படி இல்ல, எனக்கு வந்து மனசுல ஊத்திட்டே இருக்குது, ஏதோ தப்பு பண்ணிட்டோமோ. உங்க லவ்ல நானும் மயங்கிட்டேன். உங்களோட உண்மையான லவ் இப்படி இருக்கு. அந்த பொண்ணு கூட லவ் பண்ணீங்கன்னா உண்மையா இருக்கும், நல்லா இருக்கும். உங்க காதல் ஜெயிக்கும், உங்க வாழ்க்கை ஜெயிக்கும்ல. நான் எனக்கு ஊத்தலா இருக்கு, அதுக்காக தான் நான் சொல்றேன். என்னமோ சிஸ்டர்ன்றக்காக நீங்க சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு இருக்கேன். இது மட்டும் ஒத்துக்கோங்களேன், நான் மித்தது பாத்துக்கிறேன். எங்கயாவது நீங்க இழுத்து விட்டு வேடிக்கை பாத்துறாதீங்க. ஐயோ அப்படி கிடையாது, உங்க வாழ்க்கை தான் எனக்கு ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ். எல்லாம் தடிக்கு விழுந்தா எந்திரிச்சு நிக்கணும்னு சொல்லுவாங்க. இப்ப தடிக்கு விழுந்திருக்கேன், எந்திரிச்சு நிக்க. சரி, நான் பாக்குறத நம்பலாமா? நம்புங்க, ப்ராமிஸ். சரி, சத்தியமா சொல்லுங்க. சத்தியமா. எப்ப அந்த பொண்ணை காட்டுவீங்க? அது ஒரு 2-3 நாள். அவங்கள வச்சு பார்க்கலாம். 2-3 நாள் ஊட்டியில நான் அவளை வர சொல்றேன், அங்க பாருங்க. சரி, ஓகே சிஸ்டர், ஊட்டியில பார்க்கலாம். நீங்க கண் கலகம் வேணாம், தைரியமா இருங்க, நல்ல முறையில் சாப்பிடுங்க. இவங்க கட்டப்பையை தூக்கிட்டு ஓடுனாங்க, அவங்க எப்படி ஓடுவாங்க? அதையும் சொல்லிடுங்க. அப்பெல்லாம் பண்ண மாட்டாங்க, அவங்க சூட் கேஸ்ல தான் வருவாங்க. ஓட முடியாதா? ஓட முடியாது. வாங்க போலாம், வாங்க முதல்ல சாப்பிட போலாம். வாங்க. முடியல.